ஒரு ரீசண்டாக ஒரு நர்சரி ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போயிருந்தேன். நர்சரின்னு சொன்னால் நீங்கள் பாடசாலை மொண்டசொரின்னு சொல்லுவாங்க. மொண்டசொரிக்கு நர்சரிங்க டிஃப்ரெண்ட் ஈக்குது. ஓகே, நான் அப்படி உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். மொண்டசொரி நர்சரின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த டீச்சர் என்கிட்ட ஒரு விடயம் ஒன்று சொன்னாங்க. சார், நான் இப்போ இந்த குழந்தைகள் அவங்களோட நேசரில் இருக்கிறாங்க வந்து 28, 29 மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க, பாலர்கள். சார், நான் இப்போ இந்த புள்ளோடு எல்லாத்தையும் லஞ்ச் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். லஞ்ச் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாருங்க சார், நீங்களே ஷாக் ஆகுவீங்கன்னு சொல்லணும். சரி, அதோட அவங்க வந்து அந்த நேசரிக்கு என்னென்ன சாப்பாடு கொண்டு வரணுன்ற லிஸ்ட்டையும் என்கிட்ட தந்தாங்க. இப்போ சார், நான் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறேன் சார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சார் மிச்சம் சந்தோஷப்படுவீங்க, மிச்சம் ஷாக் ஆகுவீங்க. எங்களோட இந்த காலத்து பெற்றோர்கள் எவ்வளோ புள்ளோட கேர் பண்ணுறாங்கன்றத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சார்னு சொல்லிட்டு அந்த நேசரி பொறுப்பான பிரைமரி அந்த டீச்சர், நேசரி டீச்சர், ஓகே நானும் அப்படி வெயிட் பண்ணுறேன். அவங்க ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாங்க. முதலாவது குழந்தை லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் இது வந்து பன். ஓகே, லிஸ்ட்டில் பார்க்குறேன். அந்தண்ட அவங்க லிஸ்ட்டில் செவ்வாய்க்கிழமை அந்த டியூஸ்டே அவங்க லிஸ்ட்டில் போட்டிக்கிறாங்க வந்து பயறு தேங்காய் பூ போட்டு, பயறு தான் அந்த டைம் டேபிள் ஈக்குது. அந்த டைம் டேபிளை தான் ஈக்குது. பயராக விற்று தேங்காய் பூவுடன் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். பன். எனக்கு கொஞ்சம் ஷாக். ரெண்டாவது குழந்தை லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டோனட், அந்த சாக்லேட் போட்டு டோனட். எனக்கு கொஞ்சம் ஷாக். அப்போ அந்த டீச்சர் சொல்கிறா, சார் பார்த்தீங்களா எங்களோட பேரண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்களா, இப்படி நாங்கள் எவ்வளோ பெருமைப்படணும் சார், எவ்வளோ பெருமைப்படணும். மூணாவது லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். மேகி நூடுல்ஸ், அவித்த மேகி நூடுல்ஸ். நாலாவது லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். பான் ஸ்லைஸை வந்து அதுக்கு என்னமோ ஒன்று செஞ்சுக்கிறேன். பான் ஸ்லைஸை வந்து கிடைக்கும். ஐந்தாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட் ஒன்று. இப்படி ஓப்பன் பண்ணி போகிறா. அந்த 29 ஸ்டூடெண்ட்ஸில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் தான் அந்த டீச்சர் போடுற லிஸ்ட் படி பயறு அவித்து தேங்காய் பூ போட்டு வச்சுக்குது. அடுத்த ஒரு 26 குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணினால் நான் சொன்ன அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் தான் நிற்கிது. ஒன்றுமே வீட்டில் பேரண்ட்ஸ் செஞ்சது இல்லை, கடையில் வாங்கி. எனக்கு இதை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு. அப்போ அந்த டீச்சர் சொல்கிறா, சார் இதுதான் நிலைமை, எங்களோட சமூகத்தில் இந்த பெற்றோர்கள் நிலைமை இதுதான். இன்றைக்குள்ள பேரண்ட்ஸுக்கு பெற்றோர்களுக்கு சார் ஆக்குறதுன்ற சரியான சோம்பரம், குக் பண்ணுறதுன்ற சரியான சோம்பரம் சார். ஏன்னா இது இன்றைக்கு நேற்று மட்டும் இல்லை சார், இந்த லிஸ்ட் படி சாப்பாடு வாரதே இல்லை. ஒரு நாள் சோறு, ஒரு நாள் பயறு, ஒரு நாள் கடலை. ஏன் அப்படி போட்டிக்கிறாங்கன்னா நர்சரியில் அது அந்த கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணுறாங்க என்னத்துக்குன்னு சொன்னால், உங்களோட குழந்தைகள் அவங்க பாலர்கள், அவங்க உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும், அவங்களோட மூளை ஒர்க் பண்ணுற டைம் நல்லா ஒர்க் பண்ணுற வயசு அது. அப்போ அவங்களுக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ், இந்த 3 மெயின் வெரி வெரி நெசசரி, ஆக முக்கியமான அத்தியாவசியமான இந்த புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், லிபிட்ஸ் கட்டாயம் இந்த வயசுக்கு போகணும். போனால் தான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமைக்கும், பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும், படிக்கிற விஷயங்கள் மெமரி நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகும். இதுக்காகத்தான் அந்த சாப்பாடு அவங்க போடுறது. சரியா? அப்போ பாருங்க, எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு, உண்மையாக ஷாக் ஆயிடுச்சு. அவன் பேரண்ட்ஸ் அந்த 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 டீச்சர் சொல்கிறா, சார் இது நாங்கள் பேரண்ட்ஸு கால் பண்ணி சொல்லி எங்களோட வாயும் வலிச்சு
இப்போ எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. மிச்சம் சொல்ல போனா சார், இந்த நேசரி மோசம், நேசரி சரி வராதுன்னு சொல்லி குழந்தைகள் நிப்பாட்டி வேற இந்த ஒன்றுமே சொல்லாத நேசரில் கொண்டு போய் போடுறாங்க. நாங்கள் மனசால வேதனைப்படுறோம். இந்த நாள் இப்படி தான் சார், இந்த குழந்தை டோனட்ஸும் இந்த மேகி நூடுல்ஸும் இப்படி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கூடுதல் ஆயிக்குது. நாங்கள் சொல்கிற சாப்பாடு வாரது 1-2 புள்ளோட லஞ்ச் பாக்ஸில் மட்டும்தான் சார் இருக்குது. இப்படி போனால் குழந்தைகள் எப்படி படிக்கிறது, எப்படி ஆரோக்கியம் ஆயிக்கிறது? சரி, இது எனக்கு உண்மையாக சொல்லக்கூட நான் யோசித்தேன். அந்த காலத்தில் எங்களோட உம்மா வாப்பா எங்களைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் உம்மா வாப்பா நான் யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு டைம்லையும் கூட அவங்க சாப்பாடு செஞ்சு தராங்க. சோறு, புட்டு, இடியாப்பம் இப்படி தான் நிற்கும். இப்படி நான் யூனிவர்சிட்டி போகும் வரைக்கும் அவங்க இதெல்லாம் செஞ்சு தராங்க. கடையில் வாங்கி தின்றது ஆகக்குறோம். உமா அப்பாவுக்கு என்னமாலும் சோம் இல்லாமல் போகணும். அப்பயுமே கடைக்கு போயிட்டு அதை என்னமாலும் அந்த சாப்பாடு தான் வாங்குற. இடியாப்பம் விற்கிதா, சோறு விற்கிதா, அப்படித்தான் வாங்கி தின்றோம். எங்களோட உமா அப்போ ஒரு நாளும் விடிய எழும்புற நேரம் சோம்பரப்படவும் இல்லை. எங்களோட உமா அப்போ ஒரு நாளும் வந்து அவங்க சாப்பாடு செஞ்சது சோம்பரப்படவும் இல்லை. புள்ள ஆரோக்கியம் வைக்கணும், பொடியன் ஆரோக்கியம் வைக்கணும், என் மகன் ஆரோக்கியம் வைக்கணும், மகள் ஆரோக்கியம் வைக்கணும்னு அவங்க எழும்பி விடிய சாப்பாடு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு நான் அதிகமாக கேள்விப்படுறேன், இன்றைக்கு உள்ள பெற்றோர் அந்த நேசரி வரக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு அந்த பெற்றோரோட வயசு வந்து அவ்வளோ நிற்காது. ஒரு 20, 23, 25, 26 தான் நிற்கும். 26 தான் உம்மோட வயசு நிற்கும், பாப்போட வயசு நிற்கும். இந்த இவங்கெல்லாம் இப்போ படித்தவங்க தானே. இப்போ பெற்றோர்கள் படித்தவங்க, நியூட்ரிஷன் பற்றி தெரியும், ஸ்கூல் போனவங்க, ஓயல் முடித்தவங்க, ஏழு முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க குடிக்கிறாங்க. அதில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ சோம்பரம்? தாண்ட பிள்ளைக்கு விடி எழும்பி ஒரு பயரை அவிச்சு கொடுக்கலாண்டா, ஒரு கடலை அவிச்சு கொடுக்கலாண்டா, சோம்பரம். என்ன சொல்ற? தின்றான் இல்லை, அது கொடுத்தா வாழன்றான். வாழன்றான்? அந்த குழந்தை வாழன்றான்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே பழக்கிக்கிறது. சின்ன வயசுல இருந்தே டோனட்டும், சாக்லேட்டும், பன்னும், பிஸ்கட்டும், மேகி நூடுல்ஸும் சின்ன வயசுல இருந்தே அதை பழக்கினத்துக்கு பிறகு அவனை நாக்காக்கு தான் பழகி. இப்ப நீங்க சோறு கொடுத்தா வறண்டுவான், இடியாப்பம் கொடுத்தா வறண்டுவான், பயறு கொடுத்தா வறண்டுவான், துப்புவான், வீசுவான். அந்த குழந்தை அப்படித்தான் நீக்கும். பழக்கினது யாரு? நீங்க தானே. நீங்க தான் பழக்கணும். இப்ப யாரு பட்டு தொலையணும்? நீங்க தான். அதே நேரம் அந்த குழந்தைக்கு சோமிலா போனோம்னா அவளை ஹாஸ்பிட்டல் போனது கூட உடம்புல சீவன் இல்லை, ஃபிட் இல்லை. டாக்டர் கேட்கறேன், என்ன தின்ன கொடுக்குற இல்லையா சார், நியூட்ரிஷன் இல்லையா? உண்மைதான். இப்புள்ள பெற்றோர்கள் தின்ன கொடுக்கறதே இல்லை பிள்ளைக்கு. சோம்பரம். விடிய எழுப்பி சாப்பாடு செஞ்சு கொடுக்க சோம்பரம். கடை சாலையை கூட கடை வாங்கிப்போம், கடையில் வாங்கிப்போம். இதுதான் நோக்கம். இப்படி தான் எங்கே திருந்த போகுது? இப்படி இருந்தால் எங்கே அந்த குழந்தை படிக்க போகுது? இப்படி தான் எங்கே அந்த குழந்தை மூல விருத்தியாக போகுது? எல்லாம் மந்த புத்தி புழுவலாகத்தான் அப்படித்தான் போகும். இது ஒரு நேசரை நான் பார்த்த விடயம். ஆனால் எத்தனை நேசரிகள் இந்த பிரச்சனை ஈக்குதுன்றது எனக்கு தெரியாது. நான் வீடியோ பதிவிட்டேன். எத்தனை நேசரி டீச்சர்ஸ்மாக கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதை மாதிரி சோம்பர பெற்றோர்கள் கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சம் விடியெழும்பி தான குழந்தைகளுக்கு ஆக்கி கொடுக்க சோம்பரம்டா, அவங்கெல்லாம் பெற்றோர்கள் சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஏன்னு சொன்னா குழந்தையோட பெத்து வளர்க்குறது அந்த குழந்தை ஆரோக்கியம் வைக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே கடையே ஆயிடுச்சு. எல்லாம் ஹோட்டல், எல்லாம் பேக்கரி, எல்லாம் கடை. நீ இது பேசி வேலையும் இல்லை, கவலைதான். அறிவான பெற்றோர்கள் அறிவான பிள்ளையை பாதுகாத்துக் கொள்றாங்க, குழந்தையை பாதுகாத்துக் கொள்றாங்க. விடியெலும்ப சோம்பரம்ன்றவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தான் கெதியாய்க்குது. அந்த குழந்தை சாப்பிட்டு வளர்ந்த பிறகு கொஞ்சம் காலப்போக்கில் ஈரலில் ப்ராப்ளமா, கேன்சரா, ரத்தத்தில் ப்ராப்ளமா, இன்னும் பிரச்சனை வர எங்கேயும் அப்புறம் காப்பாற்றுற. ஸோ யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. இவ்வளோதான் சொல்லலாம். இது நல்ல காலம் அந்த நேசர் டீச்சர் எனக்கு ப்ராக்டிக்கலாகவே காட்டிட்டா சரியான கவலை. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், எத்தனை இடத்துல அப்படி இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. யோசித்து சிந்தித்து நடந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன்.